வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நான் மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதில் டிசைன் ரிலேட்டடாக தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்லேயும் அண்ட் இன்ஸ்டாகிராமில் போடுற ஸ்டோரிஸ் அண்ட் போஸ்ட் ரெண்டுத்துக்கும் வந்துட்டு எப்படி நம்ம டிசைன் பண்ணி போட்டால் பெட்டர் ஒரு லுக் கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இதில் ரெண்டு டைட்டில் நான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஃபிட்னஸ் மாடல் போஸ்ட்டும், இன்னொன்று பியூட்டி பார்லர், அதாவது பேபி ஷாப், பியூட்டி பார்லர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு தான் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் டைம் லாப்ஸாக நான் போடல, ஃபுல் இமேஜஸ் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அது என்ன சைஸ் இருக்கும், என்ன சைஸ் வச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்றதையும், அண்ட் முக்கியமாக பிகின்ஸ் இந்த சோஷியல் மீடியாவில் பிகின்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. டிசைன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னா என்னென்னு தெரியும். அண்ட் அதுலேயும் எப்படி வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, டிசைன் ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு ஒர்க் ரிலேட்டடாக போக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோன்றது ஒன்று முக்கியம். போர்ட்ஃபோலியோனா நம்ம ஒர்க்கு எப்படி, நம்ம ஒர்க்ஸ் தான் நம்ம போர்ட்ஃபோலியோ. எத்தனை ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் நம்ம எப்படி நம்ம காட்டுறோமோ அதான் போர்ட்ஃபோலியோ. நார்மலான பர்சன்ஸுக்கு எப்படி ரெஸ்யூம் யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி நமக்கு போர்ட்ஃபோலியோ யூஸ் ஆகும் டிசைன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அதான் நான் வந்துட்டு இதில் நான் ஃபுல்லும் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பியூட்டி பார்லர், அதாவது சைல்டு பியூட்டி பார்லர் அதாவது கிட்ஸ் பியூட்டி பார்லர் அப்படின்றதுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்ட் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ரைட் சைடில் வந்துட்டு அதோட ஸ்டோரி, இன்ஸ்டாகிராமில் போட போகிற ஸ்டோரி வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் சென்டரில் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில், அதாவது இன்ஸ்டாகிராம் மீன்ஸ் பிகின் சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்ட்டு, அதாவது பிகின்ஸில் நான் போய் காட்டுறேன் பாருங்கள். பிகின்ஸில் எப்படி நம்ம வந்துட்டு டிஸ்பிளே பண்ணால் ஒர்க்கு எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும், இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி நான் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அதை வந்து நம்ம பிகின் சாஃப்ட்வேரில் நம்ம காட்டலாம். அப்படி இல்லை பிளாக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பிளாகில் கூட இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணி அவங்க ஒர்க்ஸை காட்டலாம். இந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அது இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் தனியாக இந்த மாதிரி போஸ்ட் போட்டுக்கலாம். அண்ட் ஃபஸ்ட் நான் போஸ்ட் பண்ணதுக்கு சொல்லிடுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறீங்கன்னா அதோட சைஸ் வந்துட்டு 600x600, ரெசல்யூஷன் நீங்கள் 300 கூட வச்சுக்கலாம். 300 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நான் ஃபுல்லும் எல்லா லைனையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக வந்துட்டு சிம்பிளாக நம்மளே வீட்டிலேருந்து நம்மளே டிசைன் பண்ணியிருக்கோம். ஒருத்தவங்க டிசைனர்ஸ் நமக்கு வேணாம், அவங்களுக்கு வந்துட்டு தனியாக வந்து பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக உங்கள் போஸ்ட் போடுறதுக்கு நீங்கள் அது ரிலேட்டடாக ஃபோட்டோஸ் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே நிறையா வரும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டம் பேர்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம், எந்த பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அட்ரஸோ இல்லைனா ஏதாவது லைன்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் அதை நீங்கள் கீழே கொடுத்துக்கலாம். அண்ட் இவ்வளோ தான் சிம்பிள். நீங்கள் உங்களோட சைஸை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும். அண்ட் போஸ்ட்டும் அதே தான், ஃபுல்லும் பிக் வச்சுருக்கேன். இமேஜஸ் வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு நம்ம ஃபாண்ட் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு நம்ம நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது, நார்மலாக நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் அதில் அடுத்தடுத்த நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இன்கேஸ் அட்ரஸ் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் கீழே அட்ரஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த போஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1080 அண்ட் 1920 300 ரெசல்யூஷன். இதான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமு நீங்கள் ஸ்டோரி போடுறீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டோரி போடுறீங்கன்னா அந்த மாதிரி இதுக்கு சைஸஸ். இது வந்துட்டு இப்போ இது ரெண்டும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ டிசைனராக இருக்கீங்க, இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சென்டரில் வச்சுருக்கல இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இது பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இது சைஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து சைஸு நீங்கள் கஷ்டமாக வைக்கிறது தான். பட் ஆனால் 2250 அண்ட் 4500 போட்டிருக்கேன். அண்ட் ஹைட்டு நீங்கள் இன்னும் அதிகம் கூட வச்சுக்கலாம், 5000 7000 வரையும் வச்சுக்கலாம். அண்ட் வித் நீங்கள் 2250 மட்டும் தான் வைக்க முடியும், ஏன்னா அதுதான் வந்துட்டு வித்தோட சைஸ் எப்போவுமே இருக்கும். அண்ட் இது வந்துட்டு நீங்கள் பண்ண ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு லேயராக நீங்கள் வச்சு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபுல்லுமே ஒவ்வொன்றும் நீங்கள் ஆட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா எப்படி பண்ணீங்க அப்படின்றது வந்துட்டு அடுத்தவங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு பார்லருக்குள்ளது நான் சொல்லிட்டேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாடி பில்டிங், ஃபிட்னஸ் நிறைய பேர் பேஜஸ் வச்சுருப்பீங்க. அண்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி நெட்லேயே வந்துட்டு ஏகப்பட்ட பிக்சர்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட பிக்சர்ஸ். அண்ட் பின்னாடி வெறும் பேக்ரவுண்டு இதுதான். இது நார்மலாக நீங்கள் ஃபோட்டோஸை கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் அடுத்தது நீங்கள் நேம் ஆட் பண்ணுறது, அடுத்த ஸ்டுடியோஸ்ன்றது எதுனாலும் நீங்கள் நேம் போட்டுக்கலாம், கஸ்டம் பேர்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி கூட அமைச்சிக்கலாம். அண்ட் இதுவும் சேம் அதே சைஸ் தான். அண்ட் சேம் எல்லாமே டிட்டோவாக அப்படியே நான் பண்ணுறது தான். அண்ட் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கு வந்து நீங்கள் போடுறது. ஃபுல்லும் இது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட
இது சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்துட்டு போஸ்ட்டாக போட்டுக்கலாம். இதே இன்ஸ்டாகிராம் வந்து பேஜஸில் வந்துட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வச்சுருக்க ப்ளாகில் இப்போ அந்த மாதிரி ப்ளாகில் நீங்கள் கூட போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக இன்ஸ்டாகிராம், அதாவது நான் சொன்னல இந்த பிகின் சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் வந்துட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு தெளிவாக வந்துட்டு ஒர்க்ஸை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் பார்க்குற யாராக இருந்தாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நார்மலாக ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க, அண்ட் நேம் ஆட் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஷேடோஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் கடைசி வந்து ஃபைனல் டெக்ஸ்ட் கொடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் இதில் சைஸ் மென்ஷன் பண்ணுறதுனாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் டூல்ஸ் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணும்போதே ஜாயின்ட் ஆகிடும். அண்ட் நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறது எது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறேன்னா ஃபுல்லும் வந்துட்டு டேஷ்போர்ட் டிசைன் ரெடி பண்ணுறது. அண்ட் பர்டிகுலர் சாஃப்ட்வேருக்கு வெப்சைட்டு டேஷ்போர்ட் மட்டும் டிசைன் பண்ணுவோம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. அண்ட் இதுக்கப்புறம் இது மாதிரி ரிலேட்டடாக நான் வந்துட்டு அதிகமாக வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதை நான் என் போர்ட்ஃபோலியோவாக நான் வந்துட்டு நெக்ஸ்ட் போகிற இடத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருந்தாலும், எந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்றது ரிலேட்டடாக இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது ஒர்க்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.